காலை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. பாலா அவர்கள் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தார். அவர் மேல பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் செய்யறதெல்லாம் வந்து அரசியல் நோக்கங்கிறாங்க, வேற ஏதோ நோக்கங்கிறாங்க. இவரு செய்யறாரு ஏன் குறை சொல்றீங்க? உங்ககிட்ட இருந்தா நீங்க செய்யுங்க. நீங்க செய்யாததுக்கு இவரு செய்யும்போது எதுக்கு ஒரு செய்ய கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே 10 ரூபா கொடுக்க நமக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அவங்க வந்து நமக்கு இல்லாதவங்களுக்கு செய்யறது வந்து பெரிய விஷயம் சார். அது சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க. 10 ரூபாய் வந்தாலும் 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். அவர் மேல வந்து யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க தான் சார். அவரை பார்த்து 4 பேர் முன்னுக்கு தான் வரணும், 4 பேர் உதவி பண்ணணும்னு தான் சார் நினைக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து குறை சொல்லிட்டு, அதாவது போலியான ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஊருக்கு மத்தியில வாயிறாங்க. வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. அதாவது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான சப்போர்ட்டா இருக்கட்டும், அவரை வந்து செரிஷ் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவர் மேல பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் செய்யறதெல்லாம் வந்து அரசியல் நோக்கங்கிறாங்க, வேற ஏதோ நோக்கங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு வார்த்தைப்பா. பாலா சார் வந்து ரொம்ப நல்லவர் தான். அவர் எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்றாரு. எதுக்காக நாங்க வந்து ஆட்டோ ஓட்டுநர் வீரப்பெண்கள் சங்கத்துல இருந்து வந்திருக்கோம்ப்பா. என் பேர் கோமதி. என் பேர் லட்சுமி. நான் குளத்தூர்ந்து வந்திருக்கேன். அவர் எங்க குரூப்புக்கே எங்களுக்கு தெரிஞ்சு எங்க குரூப்லயே நிறைய பேருக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வண்டி இஎம்ஐல போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ முடிச்சு அவங்களுக்கான ஆர்சி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அமௌண்ட் கட்டி வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு 2 பேருக்கு வந்து வண்டியும் வாங்கி கொடுத்தாரு. வண்டியும் இதுவரை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கும் கட்டி கொடுத்துருக்காரு. 2 பேருக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. என்னெல்லாம் பண்ணிருக்காருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு பாலா அவர்கள்? எனக்கு தெரிஞ்சு நான் செல்லில் தான் பார்த்துருக்காங்க. எனக்கு செல்லில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அவர் ரொம்ப நல்லவர். அவரால் முடிஞ்சது ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது குறையா சொல்றது தப்பு. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லது தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக எங்க குரூப்ல இருக்கவங்களுக்கு ஆட்டோவும் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் 10 பேருக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஒரு 10 பேர்கிட்ட எல்லாருக்குமே இஎம்ஐ எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு 4 பேருக்கு வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ சார் படம் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு கூட நாங்கள்லாம் அவருக்காக நாங்கள் டிக்கெட் வந்து காசு கொடுத்து பார்க்கணுன்னு நினச்சோம். அந்த சார் வந்து அக்கா நீ உங்ககிட்டலாம் நாங்கள் காசே எல்லாருமே குடும்பத்தோடு வாங்க, ஃபேமிலியோடு எல்லாருமே வாங்க, நீங்கள் எல்லாருமே எங்கள் சிஸ்டருங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே 1 ரூபா கூட வாங்காமல் எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாரு. சாருக்காக நாங்கள் எல்லாருமே நல்லது பண்ணுறாங்களே, எங்களால் முடிஞ்ச உதவி சின்ன உதவியாக நாங்கள் டிக்கெட் கொடுத்து படம் பார்க்குறோம் சொன்னது கூட அவர் ஒத்துக்கலை. அவர் ஒத்துக்கலை. வேண்டாம்மா, நீங்கள் பார்த்தா போதும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மேலும் எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாக்கா இப்போ நார்மலாக ஒருத்தங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 500 ரூபா கொடுத்து அவங்களுக்குன்னு வர வருமானத்துல 500 ரூபா வெளியே கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. அவருக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே அவர் வந்து இதில் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அது மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கும் போது அவர் வந்து ஒரு நோக்கத்தோட பண்றாரு, மேபி இதுல பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும்போது உதவி கிடைச்சவங்களா ஒரு விஷயம் தோணும்ல, அது எப்படி இருக்கு? நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போகிறதா இருந்தால் நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம விருப்பப்பட்டாதான் நம்ம எடுத்து போட முடியும். அதாவது நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து போகணும்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டு அதை நம்ம போடணும்னு யோசனை இருந்தால் மட்டும் தான் நம்ம வேணாப்பா நம்ம ஏன் போடணும், அந்த 1 ரூபா நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதை நம்மளே வச்சுக்கலாமே சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்காம அவருக்கு வரது எல்லாமே அவர் வெளியே எல்லாருக்குமே இல்லாதவங்களுக்கு தான் செஞ்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவரை குற்றம் வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும். இல்லாதவங்களுக்கு நல்லபடியாக எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எந்த குறையும் சொல்லாதீங்க. ஐ லவ் யூ பாலா சார். அந்த மாதிரி எல்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சார். அவர் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லாமே நல்ல உதவி தான். எங்கள் குரூப் லீடரு பவானி அக்கா, மீனாட்சி அக்கா, சித்ரா, நிறைய பேர் இருக்காங்க, சுமதி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அவர் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே பாசிட்டிவாக தான் நாங்கள் எல்லாருமே பேசுவோம். அவரால் நாங்கள் எல்லாருமே வந்து பலன் அடைஞ்சிருக்கோம் சார். இதுக்கப்புறமும் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு எல்லாரும் இந்த கேள்வியாக வச்சுருந்தாங்க. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணவங்க திடீர்னு வந்துட்டு இவருக்கு எப்படிப்பா இங்கே இவ்வளோ காசு வந்துச்சு, இவருக்கு எப்படி காசு வருது அப்படிங்கிற கேள்வி. கஷ்டப்பட்டால் பணம் வரதானே சார் செய்யும். சும்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே 10 ரூபா கொடுக்க நமக்கு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. அவர் யாருன்னு கூட தெரியாது. ஒரு 4 பேர் மூலியமாக பழகி
அவங்க வந்து நமக்கு இல்லாதவங்களுக்கு செய்யறது வந்து பெரிய விஷயம் சார். அது சொல்றவங்க 1000 பேர் சொல்லுவாங்க. அவருக்கு இருக்குல்ல, அந்த மனசு செய்யணும்ட்டு அவருக்கு இருக்குல்ல மனசு. செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரவங்களே செய்ய மாட்டாங்க. பணம் இல்ல இருக்கப்பட்டவங்களே நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க சார். அவர்கிட்ட இல்ல 10 ரூபாய் வந்தாலும் 5 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். அவர் மேல வந்து யாரும் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க தான் சார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். எதுக்கு உங்க கூட பிறந்தவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்க பத்தி பேசுங்க. இதுதான் மெயினா சொல்லணும். இதுதான் சார் மெயினா சொல்றது. கூட பிறந்தவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். இந்த மாதிரி யாருன்னே தெரியாது, மத்தவங்களுக்காக பேசுறாங்க செய்யறாங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போட் இல்லைன்னு சொல்லிட்டு வயசானவர், கால் இல்லாதவங்க, கண் இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட போய் நிறைய செய்யறாரு சார். அவரை வந்து அவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது சார். கண்டிப்பா. அக்கா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பெரிய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? குற்றச்சாட்டுன்றது தேவையில்லாது. அவங்களால முடிஞ்சது செய்யணும், செய்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இவர் செய்கிறான்னு ஏன் குறை சொல்கிறீங்க? உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்யாததுக்கு இவர் செய்யும்போது எதுக்கு இவர் செய்யக்கூடாதுன்றதுக்கு எதுக்காக அதை சொல்கிறோம்? அது சொல்லக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. ஆனா அதே மாதிரி பாலா அவர்களுக்கு இது மாதிரி ஒரு அரசியல் ஆசை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனதை வச்சு சொல்கிறேன், அவருக்கு அந்த ஆசையே கிடையாது. அவரால் முடிஞ்சது 4 பேருக்கு செய்யணும்னு தான் நினைக்கிறா தவிர இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி அரசியலுக்கு ஆசைப்பட்டாருன்னா எங்களுக்கு செலவு பண்ற பணத்தை, மக்களுக்காக செலவு பண்ற பணத்தை அவர் அரசியல்ல போட்டு அப்படி வருவார் இல்லைங்களா? அந்த மாதிரி நோக்கம்லாம் அவருக்கு கிடையாது. அது அப்படியே இதுலயே இருக்கணும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத அவரோட. ஆமா கண்டிப்பா சார். அவர் வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால இப்ப நம்மளே ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது செஞ்சாலே அவங்க வந்து கோமதி உன்னை கடைசி வரலும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் எடுக்கணும் இல்லைங்களா? பாலா அவர்கள் அந்த மாதிரி தான் பேர் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் பேர் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி தான் சார் பேர் இப்ப வரல எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வருவாரு. ஆனா இந்த மாதிரி ஒருத்தவங்களை குத்தம் சொல்லும் போது அவங்களுக்கு மனசளவுல மறுபடியும் யாருக்கா ஹெல்ப் பண்ணணுமான்னு தோண வச்சிருக்கா? இந்த மாதிரி அவரை பார்த்து நிறைய பேர் பண்ணணும் தான் தோணும். அதை எப்படி சார் செய்யக்கூடாதுன்னு ஒரு இல்ல இன்னொரு விஷயம் சார். பாலா அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களே, எங்க பசங்க கிட்டயே எங்க பசங்க வந்து சும்மா சொல்ல சார், ஒரு உண்டியல்ல 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த மாதிரி நான் கொடுக்குற காசுல 1 ரூபாய் 2 ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் என்னைக்காவது நேர்ல பார்த்தா அந்த உண்டியல் எடுத்துட்டு வந்து தரலான்னு எங்க பசங்களே இஷ்டப்பட்டிருக்காங்க. அவர் செய்யறது வந்து அவரை பார்த்து 4 பேர் முன்னுக்கு தான் வரணும், 4 பேர் உதவி பண்ணணும்னு தான் சார் நினைக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து குறை சொல்லிட்டு, அதாவது போலியான ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஊருக்கு மத்தியில் வாயிறாங்க பாரு, அவங்க தான் சார் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சார் இல்லை சார். அவர் பணம் கொடுத்துதான் மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவர் குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. ஆனா பாலா அவர்களுக்கு இது ரொம்ப பெரிய வலியை கொடுக்கல, நம்ம ஏதோ உதவிகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவருக்கு வலி. கண்டிப்பா சார். அவருக்கு அந்த மாதிரி வலி கொடுத்ததுன்னா நாங்க துணைக்கு இருக்கோம். நாங்க வீரப்பெண்கள்ன்ற சார்பில் நாங்க எல்லாருமே அவங்களுடைய அக்காங்க, தங்கச்சிங்க, அம்மாங்க நாங்க இருக்கோம் சார். அவருக்கு அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகாம நாங்க பாத்துக்குவோம் சார். கண்டிப்பா. பாலா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? மத்தவங்க சொல்றது நீங்க காதுல போட்டுக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களை எய்மோடு நீங்க முன்னுக்கு வந்தீங்கனாலே எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க. வாங்காத அளவுக்கு இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாலா அவர்களுக்கு கேமரா பார்த்து நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பாலா, நான் அக்கா பேசுறேன், லட்சுமி. நீ யார் எது சொன்னாலும் நீ எதுவும் காதில் வாங்கிக்காத. உன்னோட முயற்சி நீ எது பண்ணணும்னு நினைக்கிறியா நீ சக்ஸஸாக பண்ணு. நீ யார் எது சொன்னாலும் காதில் வாங்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐ லவ் பாலா.